अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷெமுழி பக்திரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிற ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களிலே ஒரு 1000 திருநாமங்கள் ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டு சொல்லப்பட்டவை. அவற்றைத்தான் பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு உபதேசித்தார். உயர்ந்த தர்மம் பகவானுடைய திருநாமங்களை சொல்லுவது என்கிறதுக்காக தெரிவித்தார். அந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றும் பகவானுடைய பெருமைகளை எல்லாம் நன்றாக விளக்குபவைகளாக அமைந்திருக்கிறபடியினாலே அவற்றிற்கு அழகான வியாக்கியானங்களை முன்னோர்கள் அருளியிருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 850வது திருநாமமான வம்சவர்தனஹா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். வம்சவர்தனஹா என்னால் வம்சத்தை வளர்ப்பவர் என்பதுதான் நேரடியான பொருள். ஆனால் வம்சம் என்னால் எது வம்சம்? ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிறார். வம்சம் என்னால் பிரபஞ்சம், பிரபஞ்சம் என்னால் இந்த உலகம், வம்சம் பிரபஞ்சம் இந்த உலகம். அதை வர்தயன்னு சேதையன்னு வா வம்சவர்தனஹா. இந்த பிரபஞ்சத்தை வளர்ப்பவர் அல்லது அழிப்பவர் ரெண்டுமே அவர்தான் செய்கிறார். வளர்ப்பதும் செய்கிறார், நன்றாக வளர்ந்த பிற்பாடு அதை அழிப்பதும் அவர்தான் செய்கிறார். ஆயினாலே வம்சவர்தனஹா என்னால் என்ன என்னால் வர்தயன்னு சேதையன்னு வா என்று 2 பொருளையும் ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார். வம்சவர்தனஹா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பராசர பட்டர் கீழே ஒரு திருநாமம் பிராக்வம்சா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது நித்தியர்களுடைய ஆவிர்பாவம், அதாவது அவர்கள் நித்தியர்களாக இருப்பது, அதையும் கூட தம்முடைய சங்கல்பத்தினாலே உடையவர். அதாவது நித்தியர்கள் நித்தியர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பகவானுடைய சங்கல்பந்தான், வேறொன்றில்லை என்று சொல்லி இருக்கிறபடியினாலே அதற்கு சேர என்ன சொல்லுகிறார் என்னால் அத தத் விலக்ஷணஸ்ய தத்தத்தாத்ரூப் ரூபிய ஹேத்துத்வாத் தத்தத்தாத்ரூபிய ஹேத்துத்வாத் தத்திர வம்சவர்தனஹா. அதாவது நித்தியதூர்களை காட்டிலும் பகவான் மிகச் சிறந்தவன், மிக உயர்ந்தவன் என்பதை சொல்ல வேண்டுமே, அதற்கான காரணத்தை சொல்லுகிறாராம் வம்சவர்தனஹா என்கிற திருநாமத்தாலே. என்ன சொல்லுகிறார் என்னால் வம்சம் அனந்தரோக்தம், கீழே சொல்லப்பட்ட நித்தியசூரிகள். வம்சம் வம்சம் என்னால் 6, பகவானுடைய வம்சம் அந்த நித்தியசூரிகள் தான் என்று கொள்ள வேண்டும். அப்போ அனந்தரோக்தம் கீழே சொல்லப்பட்ட ஸ்வசந்தான பூதம், தனக்கு சந்தானமாக வம்சம் போலே இருக்கக்கூடியவர்களான நித்திய வர்க்க சித்த வர்க்கம், நித்தியசூரிகள் எனப்படுகின்ற அந்த கூட்டம், அவற்றையெல்லாம் என்ன பண்ணுகிறான் என்னால் வர்தயதி, தனக்கு தன்னுடைய கைங்கரியத்தை, தனக்கு பண்ணும் கைங்கரியத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த கைங்கரிய ரசத்தை பெருகச் செய்து அவர்களை வளர்ப்பவர். நித்தியசூர்களெல்லாம் எத்தாலே மேலே மேலே மகிழ்கிறார்கள் என்னால் பகவானுக்கு தொண்டு செய்து மகிழ்கிறார்கள். அந்த தொண்டையும் அவன்தான் கொடுக்கிறான். ஆகையினாலே நித்தியசூரிகளை தமக்கு தொண்டு செய்யும்படி செய்து அந்த தொண்டாலே அவர்களை வளர்ப்பவர் என்கிற அர்த்தத்தில் தான் வம்சவர்தனஹா என்கிற அர்த்தமானது சொல்லப்படுகிறது என்று இப்படி பராசர பட்டர் காட்டினார். வம்சவர்தனஹா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது
பரீட்சித் சம்ரக்ஷணேன பாண்டுகுலம் வர்தயதீதி வம்சவர்தனா. வம்சத்தை வளர்ப்பவர் என்றால் யாருடைய வம்சத்தை வளர்த்தார்? பரீட்சித் மகாராஜன். அவனை பிழைப்பித்து பாண்டவர்களுடைய வம்சத்தை வளர்த்தார் என்று இது மகாபாரதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாண்டவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் யுத்தத்திலே மாண்டு போனார்கள். பாண்டவர்கள் 5 மட்டும்தான் பிழைத்தார்கள். முக்கியமாக அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு, அவனும் வதம் செய்யப்பட்டு விட்டான். அவன் போருக்கு சென்ற பொழுது அவனுடைய மனைவி அந்த பாரியையான உத்தரை அவள் கர்ப்பிணியாயிருந்தாள். ஆனால் போரிலிருந்து அபிமன்யு திரும்பி வரவில்லை, அவன் மாண்டு விட்டான். இப்பொழுது உத்தரையினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அது ஒன்றே ஒன்றுதான் பாண்டவர்களுக்கு வாரிசாக அமையப் போகிறது. ஆனால் அஸ்வத்தாமா என்பவன் ஒரு பெரிய அஸ்திரத்தை அவன் எய்த, அபாண்டவாஸ்திரம் என்று ஒரு அஸ்திரத்தை எய்தான். அது உத்தரையனுடைய கர்ப்பத்தை தாக்கி அந்த குழந்தையையும் குறைப்பிரசவமாகும்படி செய்துவிட்டது. அது வெறும் பிண்டமாக கீழே விழுந்து விடுகிறது. அப்பொழுது பாண்டவர்கள் கண்ணபிரானை சரணமடைகிறார்கள். ஐயோ, இப்படி வம்சம் நிர்மூலமாய் போய்விட்டது என்று சொல்ல உடனே கண்ணபிரான் அந்த குழந்தையை பிழைப்பித்தான். எதிமே பிரம்மச்சரியம் சியாத் சத்யஞ்ச மைதிஷ்டதி தேன ஜீவத்து பாலகா என்று சொல்லி தன்னுடைய திருவடிகளாலே தடவினான். அதாவது, நான் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பவன் என்பது உண்மையானால், நான் சத்தியமே பேசுபவன் என்பது உண்மையானால் இந்த குழந்தை பிழைக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய திருவடிகளாலே அந்த குழந்தைகளை, அந்த கீழே விழுந்த பிண்டத்தை தடவினான். உடனே அது கையும் காலும் முளைத்து ஒரு குழந்தையாக வந்தது என்று இது மகாபாரதத்திலே இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பாண்டவர்கள், அவனுக்குத்தான் பிற்காலத்திலே பரீட்சித் என்ற பெயரிடப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆஹா, அந்த பரீட்சித் என்பவனை பிழைப்பித்ததன் மூலம் பாண்டவர்களுடைய வம்சத்தை பிழைப்பித்தான் அல்லவா, வளர்த்தான் அல்லவா. ஆகையினாலே வம்சவர்தனஹா என்று இப்படியாக அர்த்தத்தை காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர். அடுத்தபடியாக பாரபிருத் என்கிறது 851வது திருநாமம். பாரபிருத் என்பது, பாரபிருத் என்னால்னா பாரத்தை தாங்குபவர் என்பது பொருள். அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, அனந்தாதி ரூபேண புவஹா பாரம் பிபர்த்தீதி பாரபிருத்து. அதாவது இது ஆதிசங்கரர் காட்டுகிற அர்த்தம். இது அனந்தாதி ரூபேண, ஆதிசேஷன் இந்த பூமண்டலத்தை தாங்குகிறான், உலகங்களை தாங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆதிசேஷ ரூபத்திலே உலகங்களை தாங்குகிறவனும் பகவான் தான் என்ற கருத்திலே அனந்தாதி ரூபேண ஆதிசேஷன் முதலிய உருவங்களாலே புவஹா பாரம் பிபர்த்தி, இந்த உலகங்களுடைய பாரத்தை தாங்குகிறார் என்று பாரபிருத் என்கிறதுக்கு அப்படி அர்த்தம் காட்டினார் ஆதிசங்கர பகவத்பாதர். அதற்கு மேலே பாரபிருத் என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டுகிற பொழுது பராசர பட்டர் கீழே முக்தர்களை பற்றி, நித்தியர்களை பற்றி அதெல்லாம் சொல்லப்பட்டதல்லவா. ஆகையினாலே இந்த பாரபிருத் என்கிற திருநாமம் அவர்களை பற்றி சொல்லுகிறது என்று தான் கொள்ள வேணும். என்ன சொல்லுகிறார்னா, முக்தானாஞ்ச பந்த சம்ஹனனேன என ஸ்வரூப ஆவிர்பாவ ஸ்வப்ராப்தி பாரம் பிபர்த்தி இது பாரபிருத்து என்று ஆத்மாக்களுக்கு என்ன பண்ணுகிறான்னா, சம்சார பந்தம், அந்த சம்சாரமாகிற ஒரு விலங்கு, அதை அறுத்து கடைசியில் அவர்கள் தங்களுடைய சொரூப ஆவிர்பாவத்தை அடைந்து தம்மை சேரும் வரை அவர்களையெல்லாம் தாங்குகிறான். அப்படிப்பட்ட பாரம், பிராப்தி பாரம், தம்மை சேரும் பொறுப்பையும் தாமே தாங்குகிறார். அதாவது அவர்களெல்லாம் தன்னை அடைவது என்பதை தம்முடைய பொறுப்பாக கொண்டிருக்கிறார் என்று அதை சொல்கிறார். முக்தர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது சம்சார விலங்குகளாலே கட்டுப்பட்டு கிடக்கிறார்கள். பகவான் என்ன செய்கிறான், அந்த சம்சார விலங்கை அவர்களுக்கு அறுத்து விடுகிறான். சம்சார விலங்கு அறுபட்டால் அவர்களுக்கு அந்த சொரூபமானது நன்றாக பிரகாசிக்கிறது. அவர்கள் அந்த பரமபதத்தை அடைகிறார்கள். இப்படி பரமபதத்தை அவர்கள் அடையும் பொறுப்பை தானே தாங்குகிறான். அதனால இவனுக்கு பாரபிருத் என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். சத்யசந்த தீர்த்தர் பாரபிருத் என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது பாரம், பாரபூதம், பிரம்மாண்டம் கூர்ம ரூபேண பிபர்த்தி இது பாரபிருத்து என்று
மிகவும் பாரமாயிருக்கக்கூடியதான பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் என்னால் இந்த உலகங்கள். அப்படிப்பட்ட உலகங்களை கூர்ம ரூபேண, கீழே ஒரு கூர்மம் என்னால் ஆமை, அந்த ஆமையினுடைய வடிவிலே பிரம்மாண்டத்தை தாங்குகிறான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதையே பொருளாக காட்டுகிறார். கூர்ம ரூபேண பிரம்மாண்டம் பிபர்த்தி இதி பாரபிருத்து என்று அப்படி அர்த்தம் சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக 852வது திருநாமம் கதிதஹா. கதிதஹா என்னால் சொல்லப்பட்டவர் என்பதுதான் நேரடியான பொருள். எங்கு சொல்லப்பட்டவர், யாராலே சொல்லப்பட்டவர், எப்படி சொல்லப்பட்டவர் என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. அதை விளக்குகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். என்ன சொல்லுகிறார் என்னால் சொல்லுகிறார், வேதாதிபிகி அயம் ஏகஹா ஏவ பரத்வேன கதிதஹா இதி கதிதஹா என்று அர்த்தம் சொன்னார். அதாவது வேதங்களினாலே தாம் ஒருவரே பரம்பொருளாக கூறப்பெற்றவர். அதாவது மிகவும் ஸ்பஷ்டமாக இங்கே ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார் என்றே கொள்ளலாம். பகவான் நாராயணனை பற்றியதுதான் இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். இது விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்று வழங்கப்படுகிறது. ஆகையினாலே இது விஷ்ணுவை பற்றியது என்பதிலே யாருக்கும் எந்தவித ஐயமும் இல்லை. அவர் என்ன காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் என்னால், வேதாதிபிகி வேதங்களாலே அயம் ஏகஹா ஏவ இந்த விஷ்ணுவே பரத்வேன பரம்பொருளாக சொல்லப்பட்டவர். வேதங்களிலே பரம்பொருளாக விஷ்ணுவைத்தான் கூறியிருக்கிறது என்கிற அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் இங்கே நிலைநாட்டுகிறார். மேலே சொல்லுகிறார், சர்வைஹி வேதைஹி கதித இதிவா கதிதஹா, எல்லா வேதங்களாலும் சொல்லப்பட்டவர். வேதைஷ சர்வைஹி அகமேவ வேத்யா என்று கீதையிலேயும் கண்ணபிரான் தெரிவித்து கொண்டான் அல்லவா, அதையும் அனுசரித்து எல்லா வேத பாகங்களாலும் தெரிவிக்கப்படுபவர். வேத பாகங்களாலே இவர் ஒருவரே பரம்பொருள் என்று தெரிவிக்கப்படுபவர். ஆகையினாலே இவருக்கு கதிதஹா என்று, அதாவது கதிதஹா என்னால் சொல்லப்பட்டவர். எப்படி சொல்லப்பட்டவர், யாராலே சொல்லப்பட்டவர் என்னால் வேதங்களாலே பரம்பொருளாக சொல்லப்பட்டவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். இப்பொழுது பராசர பட்டர் கதிதஹா என்கிற அந்த திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது, ஊக்த வக்யமான குணவத்தையா சர்வசாஸ்திரேற்று கதிதஹா. இப்போ உக்த என்னால் ஏற்கனவே சொல்லப்பட்ட, பக்யமான என்னால் இனிமேலும் சொல்லப்பட போகின்ற என்று அத்தனை குணங்களும் ஏற்கனவே சொல்லி முடித்த குணங்களாகட்டும், இனிமேல் சொல்லப்போகிற குணங்களாகட்டும், எல்லா குணங்களாலும் உடையவராக, எல்லா குணங்களாலும் பொருந்தியவராக, நிரம்பியவராக, எல்லா சர்வசாஸ்திரேஷு எல்லா சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டவர் ஒருவர் உண்டு என்னால் அது இவர் ஒருத்தர் தான், பகவான் விஷ்ணுதான். அதாவது உக்த வக்கியமான குணவத்தையா சொல்லப்பட போகின்ற எல்லா குணங்களோடும் கூடியவரான இவர் சர்வசாஸ்திரேஷு எல்லா சாஸ்திரங்களிலும் இவர் இப்படி பெருமைப்படுத்தப்படுகிறார் என்று அப்படி அர்த்தம் சொன்னார் பராசர பட்டர். அதே அர்த்தத்தை தான் வேறு விதமாக சொல்லுகிறார் சத்யசந்த தீர்த்தர் என்று சொல்லலாம். கதிதஹா சதாகமைஹி பிரதிபாதிதா, நல்ல ஆகமங்களாலே, சதாகமம் என்னாலே வேதங்களை சதாகமங்கள் என்றும் சொல்லுவதுண்டு. அதாவது என்ன, மிகவும் நல்லவைகளான ஆகமங்கள் வேதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அவற்றாலே பிரதிபாதிதா என்னால் நன்றாக நிலைநாட்டப்பட்டவர் என்று. மூவருமே ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தைத்தான் காட்டுகிறார்கள், ஆனால் வெவ்வேறு விதமாக காட்டுகிறார்கள். வேதங்களிலே பரம்பொருளாக தாம் ஒருவரே சொல்லப்பட்டவர் கதிதஹா என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். வேதம் முதலான பிரமாணங்களாலே எல்லாவித குணங்களும் உடையவராக சொல்லப்பட்டவர் என்று பராசர பட்டர் அர்த்தம் காட்டினார். சதாகமைகி எல்லா வேதங்களாலும் இவருடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையினாலே இவர் கதிதஹா என்று இப்படி சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டினார். இப்படி ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் அழகான விளக்கங்களை அருளி செய்திருக்கிறார்கள். இன்னமும் திருநாமங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।